அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் பாருங்க, அந்த கோபம் குடிக்கொண்டு இருந்து அவனுடைய செயல் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அவன் செய்யறதெல்லாம் எப்படி இருக்கும்? கோபத்தோட தான் செய்வான். இல்லை அவனுடைய எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுவான்? கோபம் படுவான். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்போ நம்முடைய இருதயத்தில் என்னது இருக்குதோ அதுதான் வெளிப்படும். இருதயத்து பொறாமையினால நிரம்பி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? எதை பார்த்தாலும் என்ன பண்ணுவோம்? பொறாமப்படுவோம். இல்லை நம்முடைய இருதயம் எரிச்சல்னால நிரம்பி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? எரிச்சல் அடைவோம். இல்லை அப்போ நம்முடைய இருதயம் அன்பினால நிரம்பி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நம்ம என்ன பண்ணப்படுவோம்? காணப்படுவோம். அப்போ எது நம்முடைய இருதயத்தில் எது நிரம்பி இருக்கிறதோ அதான் வெளிப்படும். அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எல்லாரும் சொல்லுங்க, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அப்போ இருதயத்தில் ஒருவேளை நம்முடைய இருதயத்தில் என்ன நிரம்பி இருக்குதோ அதான் செயலில் என்னப்படும்? வெளிப்படும். வாயில் பேசுகிறோமா? ஒரு இருதயத்தில் கோபம் நிறைஞ்சுன்னா கோபம் பேசும். இல்லை